எனக்காக பார்த்து பார்த்து கட்டின வீட்ல எப்படி இருக்கீங்க? அதுவும் தனியா. நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு எனக்கு தோணுதில்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உன் போட்டோஸ் நிறைய இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா தானே நீ ஆபீஸ்க்கு வர்றதில்ல. அதுக்கு முன்னாடி ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி என் கூடவே தானே இருந்த. நிஜமாவே இந்த வீட்ல நீங்க எனக்காக ஒவ்வொரு பொருளையும் இவ்ளோ பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. இதெல்லாம் பார்க்கும்போது என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு புரியுது. உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கதான் நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயே இருந்துடணும் போல இருக்கு மாமா. நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். Happy birthday to you. Happy birthday to Divya. Happy birthday to you. Happy birthday. ஹாப்பி பர்த்டே. Thank you, Ravati. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த வருஷம் உனக்கு சூப்பரா இருக்கணும். நான் கூப்பிட்டதும் எனக்காக அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் தேங்க்ஸா? ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ மட்டும் இன்னைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலனா என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. ரேவதி சொன்னத கேட்டியா? அக்கா உன் பொண்ணு நடிக்கிறாக்கா. அவ கார்த்தி வீட்ல தான் இருந்தா. 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டத என் கண்ணால பார்த்தேன். வாய் மூடு சந்திரா. வர வர நீ தேவையே இல்லாம என் பொண்ண நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? ரேவதி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, புரியுதா உனக்கு? அப்ப கார்த்தி வீட்ல நான் ரேவதிய பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? சந்திரா, அவளுக்கு எப்படி அவன் புருஷன்னு தெரியும்? நாம இன்னும் அவகிட்ட உண்மையை சொல்லல. அது மட்டும் இல்ல, ஒருவேளை அவளுக்கு கல்யாண விஷயம் தெரிஞ்சிருந்தா அவ நேரா வந்து என்கிட்ட சண்டை போட்டிருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, அவ எதையும் மூடி மறைக்கிறவ கிடையாது. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் நிம்மதியை கெடுக்காது? வர வர இவன் நமக்கு மேல பிளான் பண்றாளே. ச்சே, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. ஆ, திவ்யா ஒரு நிமிஷம். அம்மா, சித்தி, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ரேவதி அம்மா வந்திருக்காங்க. நான் சரி, பேசிட்டு போயிட்டு வரேன் வாம்மா. சித்தி. அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா உன்னை பாத்துட்டு. ஆண்டி ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க ஆண்டி. இல்ல பரவாயில்ல. ப்ளீஸ் உள்ள வாங்க. வாங்க ஆண்டி. வாங்கம்மா, வாங்க. வாங்க. சந்திரா, நீ சொன்னதை கேட்டு நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ச்சே. ரேவதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள என்ன நினைச்சிருப்பாங்க? வர வர ஏன் சந்திரா இப்படி நடந்துக்கிற? ஐயோ அக்கா, என் பேச்ச நம்பு. நான் என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். கண்ணால பார்த்தேன்னு சொல்ற. உன் கண்ணு முன்னாடி அந்த கார்த்தி தனியா தானே இருந்தான். நீ சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத உண்மைன்னு ஏன் நிரூபிக்க பாக்குற? நான் எதையும் நிரூபிக்க பாக்கலக்கா. நிஜமாவே ரேவதிக்கு பழசெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் நம்ம கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்த்டே பார்ட்டி எல்லாமே நம்மள ஏமாத்த அவங்க பண்ண பிளான். எப்படி? நீயும் நானும் வருவோன்னு தெரிஞ்சு ரேவதி ஃப்ரெண்டு வீட்ல பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்றான் அந்த கார்த்தி. இத நான் நம்பணும். சந்திரா, நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. உன்னால நான் அந்த கார்த்தி கிட்ட அவமானம் தான் பட்டேன். அக்கா, நான் உன் நல்லத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். நான் சொல்றத நம்பு. ரேவதியும் கார்த்தியும் நடிக்கிறாங்க, என்ன நம்பு. என்ன பேசுற சந்திரா? கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நானே முன்னாடி நின்னு சொல்லியும் அந்த கார்த்தி ரேவதிய வேண்டான்னு சொன்னான். அதனாலதான் ரேவதியும் கார்த்திய வேண்டான்னு சொன்னான். இது எல்லாத்தையும் அதுக்குள்ள மறந்துட்டியா நீ?
ரேவதிக்கும் கார்த்திக் மேல அவ்ளோ கோவம் இருக்கு. அப்புறம் எப்படி 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க? அக்கா நீ அவளை இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. கார்த்தி மேல இருக்கிற அந்த லவ்ல அவ நமக்கே தெரியாம என்ன வேணாலும் பண்ணுவா. ரேவதிக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு முடிஞ்சு போன பழைய பஞ்சாயத்தை மறுபடியும் கலப்பாத. ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன். இதுல நீ வேற எதையும் புதுசா கலப்பாத. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. ஆமா, நான் நம்ப மாட்டேன். உன் பேச்ச கேட்டு இனி நான் ஏமாற தயாரா இல்ல. அக்கா ப்ளீஸ்க்கா. நீ பேசினதும் போதும், நான் கேட்டதும் போதும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே ரேவதியை பத்தி நீ தப்பா பேசுறத நிறுத்து. கார்த்தியை பத்தி அவ மனசுல இருக்கிற நினைப்ப நானே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து குழப்பாத. அம்மா, சாரிமா, நாங்க இங்க வந்ததுல உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்பட என்னமா இருக்கு? நீங்க தான் நடந்ததை தெளிவா சொல்லிட்டீங்களே. சரி ரேவதி, நம்ம கிளம்பலாமா? அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட மீட் பண்ணிருக்கேன். அவ மூவிக்கு போலான்னு கேக்குறா. நான் போட்டுமாமா? தாராளமா போயிட்டு வா. தேங்க்ஸ்மா. அம்மானா அம்மாதான். போயிட்டு வா. இப்படிப்பட்ட பொண்ணையா நீ சந்தேகப்பட்ட? இப்ப கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த கார்த்தி தான் பாக்க போவா. இத சொன்னா நீ என்ன நம்பவா போற? போதும் சந்திரா, வாய மூடு. தேவையில்லாம ரேவதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காம போய் வண்டியில ஏறு. ரேவதி என்ன சொன்னாலும் சரி, அவளை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா.